எல்லா கட்சிகளும் மீடியாக்களும் கேப்டன் விஜயகாந்த் பற்றி பொய்யாக பேசி கொடுமை செய்ததாக எண்மண் எண்மக்கள் நடைபயணத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை கொதித்து பேசியுள்ளார். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கு பிறகு இவர்கள் அடித்த கொட்டத்தை அடக்குவதற்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் தேவைப்பட்டார். 2006 விருதாச்சலத்தை நம்பி மிக முக்கியமான தேர்தல், அவர் ஜெயித்து ஆக வேண்டிய என்கின்ற தேர்தலில் விருதாச்சலத்தை நம்பி இங்க வந்தாருங்க. 2011 தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க, 16 நின்றேன், 11 தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கூட ஆக்கினேன். ஆனா காலத்தினுடைய விதியினுடைய சதி வேறு மாறி போயிருச்சுங்க. இன்னைக்கு கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை. அந்த அற்புதமான மனிதர், ஒரு ஏழையினுடைய பங்காளன், இதயத்தில் என்ன இருக்கிறதோ யோசிக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. அப்பப்ப ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பாங்க இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு. ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவரை பத்தி தப்பா பேசாதவங்களே தமிழ்நாடு அரசியல் யாரும் இல்லைங்க ஐயா. எல்லா கட்சிகளும் மாத்தி மாத்தி கேப்டன் அவர்களை பற்றி தவறா பேசி, குறிப்பாக அவர்களை முந்திக் கொண்டு மீறி அவர்கள் தவறா பேசி, கேப்டன் ஐயா இறைவனடி சேர்ந்த பிறகு இன்னைக்கு நீதி கண்ணீர் வடிக்கிறான். ஐயோ கேப்டன் இறந்துட்டாரு. நீங்க எல்லாம் கேப்டன் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தால் கேப்டன் அவர்கள் இன்னும் 50 ஆண்டுகள் நல்லா இருந்திருப்பான். இந்நாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரே ஆயிருப்பான். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை சித்திரவதை செய்யும் பொய்யா எழுதி பேப்பர்ல ஒரு பத்திரிகை வாங்கி படிச்சா கூட பொய்யா எழுது. இன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை என்று பத்திரிகையில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கிறான். இதை போன்ற போலி அரசியல்வாதிகள் இந்திய சரித்திரத்திலே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க ஐயா. அதனால் நம்முடைய பணி என்பது கடுமையான பணி, ஈஸியான பணி இல்லைங்க, எளிதா செய்ய முடியாது. மிக மிக கடுமையான பணிகளே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களமிறங்கி இருக்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.